وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال النبي صلى الله عليه وسلم عن ابن عباس رضي الله عنه قال: كنت رديف النبي صلى الله عليه وسلم وقال: يا غلام يحفظ الله يحفظك إلى آخر الحديث. கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜாக்களே, ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தாயிஃப் நகரத்தில் தங்கியிருக்கிறார்கள். அவங்க வீடு பின்னாடி தான் இருக்குது. இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இறந்து அடக்கப்பட்ட இடமும் இங்கே தான் பின்னாடி இருக்கு. இந்த இடத்துல தாயிஃப் நகரத்தின் சம்பவத்தை பற்றி அங்கே நம்ம பேசிக்கிட்டோம். ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான். அந்த ஹதீஸை மனசுல பதிய வச்சுக்கணும். அந்த ஹதீஸ் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம எல்லா இடத்துலையும் அந்த ஹதீஸை நம்ம அமுல்படுத்தணும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு அடங்கியிருக்காங்களோ அவங்க சொல்றாங்க, நான் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கோவேரி கழுதையில வாகனத்துல பயணமாகி போனேன். கோவேரி கழுதை குதிரை மாதிரி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஹதீஸ்ல அப்படியே சொல்றாங்க. போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு பாடம் நடத்துறாங்க. அந்த பாடம் நடத்தப்பட்டதை அவங்க அப்படியே வாங்கி நம்மகிட்ட கொடுத்துறாங்க. அந்த பாடத்தை நான் வாங்கி என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட கொடுத்து நீங்க என்ன செய்யணும், அப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லணும். என்ன பாடம்னா, யா குலாம் கூப்பிடுறாங்க, மகனே உட்காந்துருக்க. பின்னாடி உட்கார்றப்பா பைக்ல போறவங்க, என்னப்பா என்ன செய்தி, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியாப்பா மகனே கூப்பிடுறமா இல்லையா? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. மகனே அப்படின்னு அர்த்தம், சிறுவரே அப்படின்னு அர்த்தம். கூப்பிட்டு 5 விஷயம் சொல்லித்தரேன். இந்த 5 விஷயத்தையும் வாழ்க்கையில பாடமா எடுத்துக்கோ. முதலாவதாக, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை எங்கே சென்றாலும் அல்லாஹ்வை நினைவு கூர்வாயாக. இங்க போல என்ன செய்யணும், எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை மறந்து நம்ம எந்த வினாடியும் கழிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றா, எங்கே போனாலும் அல்லாஹ்வை நினைச்சுக்கோ. இப்படி அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டாக்கா யஹ்ஃபதுக, அல்லாஹும் உம்மை நினைப்பான். நம்ம அல்லாஹ் நினைக்கணும், நம்ம அல்லாஹ் கவனிச்சுக்கணும், அல்லாஹ் நல்லா பார்த்துக்கணும் நினைக்கிறோம்ல. நம்ம அல்லாஹ் நினைச்சாதான் நான் நல்லா பார்த்துக்குவோம். இந்த விஷயத்த சொல்றாங்க, மகனே அல்லாஹ்வை நினைவு கூர்வாயாக, அவன் உன்னை நினைவு கூர்வான். அடுத்து சொல்றாங்க, இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு அமாமக், நீ அல்லாஹ்வை நினைவு கூர்வாயாக, அவன் உதவியை கண்கூடாக பார்ப்பாய். இங்க போல என்ன செய்யணும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ்வின் உதவி கண்கூடாக கிடைக்கும். அடுத்து சொல்றாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், என்ன உதவி வேணுமோ, உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டும் கேள். அல்லாஹ்வை தவிர யாரையும் கேட்கக்கூடாது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்தி நமக்கு பாடம் சொல்லி